ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஹைடெக் டிவி. நான் தான் இந்தி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆப்பிளோட லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் ப்ராடக்டான ஐஃபோன் 12ஓட அன்பாக்சிங்கை பார்க்க போகிறோம். பேக் வித் அ ட்ரீட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆப்பிள் அவங்களோட ஐஃபோன் 12 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் குயிக்காக இந்த அன்பாக்சிங் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம தட்டி விட்டு ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க அன்பாக்சிங்குள்ளே போகலாம். ப்ரோ வாங்கியிருந்தவங்களுக்கு இந்த சார்ஜர் கேபிள் ஓகே, இது ஒரு அப்கிரேட் ஓகே அப்படின்னு சொல்லலாம். பட் அப்படி இல்லைனா நீங்கள் செப்பரேட்டாக 3000 கொடுத்து ஒரு 20 வாட் C-Type-2 லைட்னிங் கேபிள் அடாப்டரை பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் டிசைன்டு பை ஆப்பிள் இன் கலிஃபோர்னியான்ட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு சிம் இன்ஜெக்டர் டூல் அண்டு சம் புக்லெட்ஸ், அப்புறம் ஆப்பிள் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கூட ஒன்று தான் கொடுத்துருக்காங்க இந்த தடவை. ஆப்பிள் எப்போவுமே ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் மாதிரி ஒரு கவர் ஒன்று கொடுப்பாங்க. பட் இந்த தடவை பேப்பர் கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே ரிமூவ் பண்ணால் ஒரு செம ப்ரீமியமான ஒரு டிஸ்பிளேனே சொல்லலாம். வேறு லெவலாக இருக்குது. பார்க்குறதுக்கே சும்மா ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே சூப்பராக இருக்குது. கையில் பிடிக்கிறதுக்கும் செம்ம ஹேண்டியாக இருக்குது. இந்த 6.1 டிஸ்பிளே மாதிரியே தெரில, ரொம்ப ஒரு சூப்பராக இருக்குது கையில் பிடிக்கவே. ஆன் பண்ணோடனே ஆப்பிள் லோகோ பாப்பப் ஆகுது. ஸோ சைடில் பார்த்திங்கன்னா லெஃப்டில் நமக்கு ஸ்லைடர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. பேக்கில் நமக்கு டியூவல் கேம் செட்டப் அண்ட் ஃப்ளாஷ் ஆப்பிள் லோகோ அப்படியே சும்மா பளபளக்குன்னு சொல்லலாம். கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு லைட்னிங் போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் கிரில்ஸ், ரைட்டில் ஒரே ஒரு பவர் பட்டன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டிசைனை பற்றி நம்ம பேசி ஆகணும். ஆப்பிள் அவங்களோட ஓல்டு டிசைன், அதாவது ஐஃபோன் 4S 5S 5ல் இருந்த அதே டிசைனை நமக்கு ஐஃபோன் 12 எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதாவது ஐஃபோன் 11லேருந்து இது ஒரு மேஜர் ஜம்ப்னே சொல்லலாம். டோட்டலாக டிசைனே வேறு. பட் ஃபோன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடில் பார்க்க ஒரே மாதிரி இருந்தாலும் பட் சைடில் டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது. ஃபோன் ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட லெஃப்டில் நமக்கு வால்யூம் ஸ்லைடர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ், மைக் அண்ட் லைட்னிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடு ஒரே பவர் பட்டன் தான் கொடுத்துருக்காங்க ஆஸ் யூஷுவல். பேக்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் அண்ட் டியூவல் கேம் செட்டப் ரெண்டும் நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஃபோனோட ஃப்ரண்ட் சைடுக்கு வருவோம். ஃப்ரண்ட்டில் ஆப்பிள் அவங்களோட டிஸ்பிளேக்கு செராமிக் ஷீல்ட் கோட்டிங் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஃபேரான ஹைட்லேருந்து நீங்கள் ஃபோனை ட்ராப் பண்ணாலும் 4 times ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும், டேமேஜ் ஆகாது. மற்ற ஸ்மார்ட் ஃபோன்லேயே இப்போ இதுதான் ஸ்ட்ராங்கஸ்ட் கிளாஸ் அப்படின்ட்டு ஆப்பிள் சொல்லியிருக்காங்க. ஐஃபோன் 11 பர்ச்சேஸ் பண்ணியிருந்தவங்களுக்குலாம் ஒரே ஒரு கிடைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா 65,000 ரூபா கொடுத்து வாங்கிட்டு அதில் நமக்கு ஜஸ்ட் HD டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. என்ன தான் அந்த டிஸ்பிளே சூப்பராக இருந்தாலும் பட் ப்ரைஸிங்னு ஒன்று இருக்குது. அந்த ப்ரைஸுக்கு நிறைய பேர் HD டிஸ்பிளே தான் கொடுத்துருந்தாங்கன்ட்டு பயங்கர கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது. அதெல்லாம் சரி செய்கிற அளவுக்கு ஆப்பிள் அவங்களோட ஐஃபோன் 12ல் நமக்கு 12 ப்ரோவில் வர அதே டிஸ்பிளே, சேம் டிஸ்பிளே, ஆப்பிளோட சூப்பர் ரெட்டினா XDR டிஸ்பிளே இதில் கொடுத்துருக்காங்க. 12 ப்ரோ அண்ட் 12க்கு இருக்க டிஸ்பிளே வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது நமக்கு அப் டு 800 நிட்ஸ் சப்போர்ட் பண்ணுது. அண்ட் 12 ப்ரோ பார்த்திங்கன்னா அப் டு 1200 நிட்ஸ் வரைக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ டிஸ்பிளேலே இந்த டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு ரெண்டுத்துக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம இதோட கேமராவை பற்றி பார்க்க போகிறோம். ஆப்பிள் நமக்கு வைட் லென்ஸ் அண்ட் அல்ட்ரா வைட் லென்ஸ் ரெண்டுமே 12 மெகா பிக்சல் சென்சார் கொடுத்துருக்காங்க. இதோட ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா சேம் 12 மெகா பிக்சல் சென்சார். பட் இந்த டைம் நமக்கு நைட் மோட் செல்ஃபீஸும் அவைலபிளாக இருக்குது அண்ட் ஸ்லோ மோஷன் செல்ஃபீஸும் நமக்கு இதில் அவைலபிளாக இருக்குது.
இதோட மேஜர் அப்கிரேட்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்லோ மோஷன் செல்ஃபீஸ் எடுக்கிறதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் நைட் மோட் செல்ஃபீஸும் ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் IP68 6 meters 30 minutes அப்படின்ற அளவுக்கு வேற மாதிரி ஒரு வாட்டர் ரெசிஸ்டன்ஸை நமக்கு ஆப்பிள் வந்து இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. iPhone 11ஓட கம்பேர் பண்ணும்போது இதோட மேஜர் இம்ப்ரூவ்மெண்ட்னே சொல்லலாம். iPhone 11ல் நமக்கு சேம் IP68 பட் 2 meters 30 minutes அப்படின்ற டைம் தான் கொடுத்துருந்தாங்க. பட் இது வந்து அப்படியே டபுள் ட்ரிபிள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு வேற மாதிரியான ஒரு வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இதில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்பிள் புதுசாக கொண்டு வர மாதிரி இந்த தடவை நம்ம மேக்ஸ் சேஃபை கொண்டு வந்திருக்காங்க. இப்படி தான் iPhone 7ல் ஹெட்ஃபோன் ஜாக்கை ரிமூவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டியூவல் கேம் செட்டப் கொண்டு வந்தாங்க. அப்படியே அடுத்தடுத்து வர ஃபோனில் எல்லாத்துலேயும் அதாவது வர ஆரம்பிச்சிது. இப்போது மேக்ஸ் சேஃபுன்ற ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இனிமேல் நம்ம வர எல்லா ஃபோன்லேயும் அதை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா நமக்கு iOS 14.1ல் நமக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. ஆப்பிள் இந்த iPhone 12லேருந்து நமக்கு 5G லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது சப்போர்ட்ஸ் அப் டு 6 GHz. இப்போ வர மேக்ஸிமம் ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா 2.4 ஆர் அப் டு 5 GHz தான் சப்போர்ட் பண்ணும். இது வந்து நமக்கு 6 GHz வரைக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ இதோட டவுன்லோடிங் ஸ்பீட் அண்ட் அப்லோடிங் ஸ்பீட் வந்து வேறு மாதிரி இருக்குன்னே சொல்லலாம். இதை யூஸ் பண்ணி நமக்கு 5G இங்கே இந்தியாவில் லான்ச் ஆகி நம்ம யூஸ் பண்ணாதான் தெரியும் இது எந்தளவுக்கு இருக்குது அப்படின்றது. நிறைய பேர் iPhone 12ல் வந்து நமக்கு 60Hz தான் கொடுத்துருக்காங்க, 120Hz கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இது பார்த்தா 60Hz மாதிரி தெரியல. அந்தளவு ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு ஆப்பிள் இதில் கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்பீடு வேறு லெவலாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸை நம்ம இதில் யூஸ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் அப்படியே வாய போடுற அளவு 79,900 போட்டிருக்காங்க. 64GB வேரியன்ட்டு. அட்லீஸ்ட் 64க்கு பதில் 128 கொடுத்துருக்கலாம். 64GB யாருக்கு பத்துன்றது எனக்கு புரியல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது iPhone 12 வாங்குற ஐடியாவில் இருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரம் பர்த். தேங்க்யூ.